பங்களாதேஷ் எரிந்து கொண்டிருக்கிறது. 100க்கும் மேற்பட்டோர் சுடப்பட்டிருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா ஆன்டி ரிசர்வேஷன் ப்ரொடெஸ்ட் போய்கிட்டு இருக்கு. பங்களாதேஷ்ல அவங்க ஜெயிலெல்லாம் உடைச்சு நிறைய இன்மேட்ஸ் எல்லாம் வெளியில வந்துட்டாங்க. வெறும் கேபிட்டல்ல மட்டும் இல்ல, மொத்த பங்களாதேஷும் பரவி கிடக்கிறது. பீஸ்ஃபுல்லா இருந்த அந்த ப்ரொடெஸ்ட் பாத்தீங்கன்னா ரசகார் அப்படின்னு பங்களாதேஷ் பிரைம் மினிஸ்டர் ப்ரொடெஸ்டர்ஸ் பார்த்து சொன்னாங்க. ஏன் ரசகார்னா அவ்வளோ எரிச்சல் வருது? 1996 ஆரம்பிச்சாங்க. திருப்பி 2009 இருந்து கண்டினியூஸா பிரைம் மினிஸ்டரா இருக்கிறாங்க. அவங்க பிரைம் மினிஸ்டரா இருந்தா என்ன பிரச்சனை? எலெக்ஷன்ல தானே ஜெயிக்கிறாங்க. பிரச்சனையே அங்கதான். இந்த ரசகர்ன்ற வார்த்தை அந்த போராட்டக்காரர்கள் மத்தியில பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்திருச்சு. இப்ப கூட இந்த போராட்டத்துல நீங்க டிவியில பாத்தீங்கன்னா அங்க ஸ்லோகன்ஸ் எல்லாம் என்னன்னா, துயிக்கே அமிக்கே ரசகார் ரசகார், கே போலேச்சே சைரச்சார் சைரச்சார் அப்படின்னு என்ன. வணக்கம். இஸ்ரேல் ஜபசிங். பங்களாதேஷ் எரிந்து கொண்டிருக்கிறது. 100க்கும் மேற்பட்டோர் சுடப்பட்டிருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா ஆன்டி ரிசர்வேஷன் ப்ரொடெஸ்ட் போய்கிட்டு இருக்கு. அது என்ன ஆன்டி ரிசர்வேஷன்? நம்ம ஊர் மாதிரி ரிசர்வேஷனா அங்க வேற மாதிரி இருக்கா? இப்ப பாத்தீங்கன்னா பங்களாதேஷ்ல அவங்க ஜெயிலெல்லாம் உடைச்சு நிறைய இன்மேட்ஸ் எல்லாம் வெளியில வந்துட்டாங்க. வெறும் கேபிட்டல்ல மட்டும் இல்ல, மொத்த பங்களாதேஷும் பரவி கிடக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா ஊரடங்கு உத்தரவு போட்டாங்க. அவங்களுடைய பிரதமரான ஷேக் ஹசீனா அவங்க வந்துட்டு அப்ராட், பிரேசில், ஸ்பெயின்லாம் போலான்றத கேன்சல் பண்ணிட்டாங்க. நிறைய இந்தியன்ஸ், நேபாள், பூட்டான் அங்க இருந்தெல்லாம் சிட்டிசன்ஸ் வெளியில போய்கிட்டு இருக்காங்க. நம்ம ஆளுங்களெல்லாம் நம்ம எவாக்குவேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்னதான் பிரச்சனை? பீஸ்ஃபுல்லா இருந்த அந்த ப்ரொடெஸ்ட் பாத்தீங்கன்னா ரசகார் அப்படின்னு பங்களாதேஷ் பிரைம் மினிஸ்டர் ப்ரொடெஸ்டர்ஸ் பார்த்து சொன்னாங்க. ஏன் ரசகார்னா அவ்வளோ எரிச்சல் வருது? ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அமி ரசகார், துமி ரசகார் அப்படின்றாங்க. அது ஏன் ரசகார்னா ஏன் இவ்வளவு கோவம் வருது? என்ன பிரச்சனை? உண்மையா பேசிக்கா அங்க என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? இதை பத்தி எல்லாம் இந்த வீடியோல பார்ப்போம். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ப்ரொடெஸ்ட் பண்றது பங்களாதேஷ்ல புதுசு இல்லை. 1947 ஆகஸ்ட் 14 பாத்தீங்கன்னா ஈஸ்ட் பாகிஸ்தான், வெஸ்ட் பாகிஸ்தான் அப்படின்னு நாடு உருவாகுது. அதாவது இப்ப இருக்கிற பங்களாதேஷ் வந்து ஈஸ்ட் பாகிஸ்தான், வெஸ்ட் பாகிஸ்தான் இப்ப இருக்கிற பாகிஸ்தான். இந்தியான்றது ஆகஸ்ட் 15 சுதந்திரம் வருது. 1948 இருந்து அங்க பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சுங்க. என்ன பிரச்சனைனா, பாகிஸ்தான் கவர்மெண்ட் ஒரு நாடு ஒரு மொழி அப்படின்னு ஒரு கொள்கையை கொண்டு வர பார்த்தாங்க. என்னன்னா, ஈஸ்ட் பாகிஸ்தான்ல பெங்காலி, பங்களாதேஷ் மக்கள், இப்ப பங்களாதேஷ், அப்ப ஈஸ்ட் பாகிஸ்தான் மக்கள் பெங்காலி மக்கள். சோ அவங்களுக்கு பெங்காலி மேல அவ்வளவு அந்த லாங்குவேஜ் அஃபினிட்டி. ஆனா உருதுவை நம்ம ப்ரொமோட் பண்ணுவோம், அபிஷியல் கம்யூனிகேஷன் மொத்தமும் உருதுல தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்டரை கொண்டு வராங்க. இதற்கு எதிராக வந்துட்டு 1952 ப்ரொடெஸ்ட் ஆரம்பிக்கிறாங்க. பங்களாதேஷ்ல கேபிட்டலான டாக்கா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வெளியில வர ஆரம்பிச்சாங்க. அப்புறம் சுட்டுக் கொல்லப்படுகிறார். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இந்த லாங்குவேஜ் ப்ரொடெஸ்ட்ல சுடுறாங்க, இறந்துடுறாங்க. அதுதான் பெரிய ப்ரொடெஸ்ட் ஆகுது நாடு ஃபுல்லா. அது எப்படி ஸ்டூடெண்ட்ஸை கொல்லலாம் அப்படின்ட்டு இது பரவி ஒரு கட்டத்துக்கு மேல 1956 தான் பாத்தீங்கன்னா இந்த ஒன் லாங்குவேஜ் பாலிசி எடுத்தாங்க. ஆனா 1971 பின்னாளில் பங்களாதேஷ் என்ற நாடு உருவாவதற்கு காரணமே இந்த டாக்கா யூனிவர்சிட்டி ப்ரொடெஸ்ட். ஒன் லாங்குவேஜுக்கு எதிராக, அதாவது உருதுக்கு எதிராக, நாங்க எங்க பெங்காலியை பேசுவோம், நீங்க உங்க உருதுவை பேசுங்க, அதுக்காக ஆரம்பிச்சதுதான் பின்னாளில் பங்களாதேஷ் ஆனதுக்கு காரணம் அப்படின்னு வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுவாங்க. சரி, அதோட நின்றுச்சு. 1971 பாத்தீங்கன்னா மீண்டும் அவங்க சுதந்திர போரே பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து ஆரம்பிக்கும். அப்புறம் பாகிஸ்தான் ஆர்மி உள்ள போவாங்க. பங்களாதேஷ் அந்த டாக்கா யூனிவர்சிட்டி, மற்ற யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் போய் நிறைய பெண்களை, அதாவது ஸ்டூடெண்ட்ஸ், லேடி ஸ்டூடெண்ட்ஸ் ரேப் பண்ணுவாங்க. ஸோ நிறைய பிரச்சனைகள் பெரிய இதாகி கடைசியில் பங்களாதேஷ் அப்படின்னு உருவாகுது. இதற்கு அப்புறம் அவங்க தனி நாடா தான் இருக்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொடெஸ்ட்ன்றது அப்பப்ப அங்க நடக்கும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா 2018 பாத்தீங்கன்னா ஒரு 2 மாணவர்கள், அதாவது பள்ளி குழந்தைகள் ஒரு ரோடு இதுல ஆக்சிடென்ட்ல இறந்துறாங்க. உடனடியா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வெளியில வந்து ரோடு கண்டிஷன் இங்க சரியில்லை, அன்ஆத்தரைஸ்ட் டிரைவர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, வண்டிங்க சரியில்லைட்டு அது ரொம்ப நாள் ப்ரொடெஸ்ட் போச்சு. கடைசியில் நிறைய அவங்க அந்த ப்ரொடெஸ்ட் வந்தாலே கவர்மெண்ட்டும் ரொம்ப இதான் ஹேண்டில் பண்ணுவாங்க, ரொம்ப பீஸ்ஃபுல்லாலாம் ஹேண்டில் பண்ண மாட்டாங்க. அது அந்த ப்ரொடெஸ்ட்டை மேலும், அதாவது எரியிற நெருப்புல பெட்ரோல் ஊத்துற மாதிரி கவர்மெண்டோட ஹேண்ட்லிங் ஒழுங்கா இருக்காது. அதற்கப்புறம் கடைசியில் கவர்மெண்ட் கன்சீட் பண்ணிட்டாங்க, நிறைய அவங்களுடைய பாலிசிஸ் எல்லாம் மாத்தினாங்க.
இதுதான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொடெஸ்ட்ன்றது பங்களாதேஷ்ல ஒரு முக்கியமான ஒண்ணு. இந்த சூழல்ல இப்ப இருக்கிற இந்த ஆன்டி ரிசர்வேஷன் ப்ரொடெஸ்ட் எங்க ஆரம்பிக்குதுன்னா அதுவும் 2018 தான் ஆரம்பிக்குது. 2018க்கு முன்னாடியே அங்க அப்பப்போ ப்ரொடெஸ்ட் நடக்கும். என்னன்னா ரிசர்வேஷனுக்கு எதிராக. ரிசர்வேஷன் நம்ம நாட்டில் உள்ள ரிசர்வேஷன் மாதிரியா கிடையாது. அங்க எப்படி ரிசர்வேஷன் பாத்தீங்கன்னா 30% கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல வந்துட்டு ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸோடைய கோட்டா. ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அப்படின்னா 1971 அந்த சுதந்திரத்துக்காக போராடினவர்கள் அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் அவங்களுடைய கிராண்ட் சில்ட்ரனுக்கும் அதாவது பேர பிள்ளைங்களுக்கும் கவர்மெண்ட்ல 30% ரிசர்வேஷன். அது இல்லாம பெண்களுக்கு 10% ரிசர்வேஷன். அது இல்லாம அங்க உள்ள பிரிமிட்டிவ்ஸ் அதாவது நம்ம ஊர்ல இருக்கிறோம்ல பிசி எஸ்சி எஸ்டி ஸோ அந்த மாதிரி ரிசர்வேஷன் ஒரு சிலருக்கு இருக்கு. அது இல்லாம பிசிக்கலி சேலஞ்ச் பீப்புளுக்கு 1% இருக்கு. சோ இதற்கு எதிரான ரிசர்வேஷன் அங்க ஆரம்பிச்சது. எதுக்கு எதிரான முக்கியமா இந்த 30% ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸோடைய சில்ட்ரன் கிராண்ட் சில்ட்ரன் அவங்களுக்கு எப்படி நீங்க ரிசர்வேஷன் கொடுக்கலாம்? என்ன காரணம்னா அது எல்லாம் யாருக்கு பெனிஃபிட் ஆக போகுதுன்னா யாரெல்லாம் இப்ப ஆளுகிறார்களே அவாமி லீக். ஏன்னா இந்த அவாமி லீக் கட்சி யார் தொடங்குறான்னு பாத்தீங்கன்னா முஜிபுர் ரஹ்மான். இப்ப இருக்கிற ஷேக் ஹசீனா அந்த அம்மையாருடைய அப்பா அவர் தான் முஜிபுர் ரஹ்மான். அவர் தான் பங்களாதேஷுடைய தந்தை அப்படின்னு சொல்லலாம். 1971 அந்த ப்ரொடெஸ்ட் லிபரேஷன் வார்க்கெல்லாம் அவர் தான் காரணம். ஸோ அவர் தான் ஃபர்ஸ்ட் பிரசிடென்டாகவும் ஆறார். ஸோ இந்த அவாமி லீக்ல இருந்த அந்த கட்சிக்காரர்கள் அவங்களாம் சுதந்திர போராளிகள்னு நீங்க இப்ப சொல்லி எல்லா அந்த ரிசர்வேஷன் மொத்தத்தையும் 30% அவங்களுக்கு கொடுத்துட போறீங்க. எங்களுக்கு இவங்களுக்கு பிசிக்கலி சேலஞ்ச் இருக்கோ இல்ல அங்க பிரிமிட்டிவ் அவங்களுக்கு கொடுக்கறது பிரச்சனை இல்லை. ஆனா இந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் கோட்டான்றது மொத்தம் ஆளுங்கட்சி இருக்கிறவங்களுக்கு தான் போக போகுது. அதனால அது வேணாம் அப்படின்னு ப்ரொடெஸ்ட் ஆரம்பிச்சாங்க. அப்பப்ப நடக்கும். 2018 ஜனவரியில ரொம்ப தீவிரமாக ஆரம்பிச்சது. அதற்கப்புறம் அந்த ப்ரொடெஸ்ட எப்பயுமே பங்களாதேஷ் கவர்மெண்ட் ரொம்ப பயங்கர அக்ரெசிவா ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதற்கு திருப்பி ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொடெஸ்ட் மேலும் போக போக கடைசியில பாத்தீங்கன்னா அந்த வருடம் அக்டோபர் அதாவது 2018 அக்டோபர்ல வந்துட்டு கவர்மெண்ட் வந்து ஒரு நோட்டிபிகேஷன் போட்டாங்க. என்ன நோட்டிபிகேஷன் போட்டாங்கன்னா இந்த சுதந்திரம் 30% இருக்குல்ல அது வந்துட்டு கிளாஸ் 1 கிளாஸ் 2 இப்ப நம்ம குரூப் ஏ குரூப் பி கிளாஸ் 1 கிளாஸ் 2 அடுத்தது கிளாஸ் 3 கிளாஸ் 4 நாலா பிரிப்போம். கிளாஸ் 1 கிளாஸ் 2க்கு இந்த ரிசர்வேஷன் கிடையாது. கிளாஸ் 3 கிளாஸ் 4க்கு உண்டு. அங்கேயும் சரியான ஆளுங்க இல்லைன்னா அவங்க நாங்க மெரிட்டுக்கு கொண்டு வந்துருவோம். சோ இந்த சுதந்திர போராளி 30% கோட்டா குரூப் ஏ குரூப் பிக்கு கிடையாது அப்படின்னு ஒரு கவர்மெண்ட் நோட்டிபிகேஷன் கொடுத்தாங்க. அதற்கு அப்புறம் தான் இந்த போராட்டங்கள் அடங்கிடுச்சுல. அப்புறம் எதுக்கு இப்ப பிரச்சனை? இப்ப என்னன்னா அதற்கு எதிராக யாரோ கோர்ட்ல அப்பீல் பண்ணாங்க. அது வந்துட்டு இந்த வருடம் ஜூன் 5ஆம் தேதி பங்களாதேஷ்ல உள்ள ஒரு ஹைகோர்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா அன்னைக்கு 2018 கவர்மெண்ட் ஆர்டர் போட்டாங்கல்ல அது செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ அது செல்லுபடி ஆகாதுன்னு உடனே அப்ப கவர்மெண்ட் இதை ஒழுங்கா ரிசால்வ் பண்ணணும். ஏன்னா கோர்ட்டுக்கு எதிராக போராட முடியாது. கவர்மெண்ட் இதை ரிசால்வ் பண்ணணும்ட்டு மீண்டும் பீஸ்ஃபுல்லா தான் ப்ரொடெஸ்ட் போய்கிட்டு இருந்துச்சு. நடுவுல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பங்களாதேஷ்ல ஒரு ஃபெஸ்டிவல்ஸ்லாம் வந்துச்சு. அப்பெல்லாம் ப்ரொடெஸ்ட் நிறுத்தி வச்சிருந்தாங்க. மீண்டும் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொடெஸ்ட் ஆரம்பிச்சாங்க. இப்படி போய்கிட்டு இருக்கும்போது இந்த ப்ரொடெஸ்டோடைய மொத்த திருப்பு முனை ஒன்னு சொல்லலாம். என்னன்னா ஷேக் ஹசீனா அம்மையார் இப்ப பங்களாதேஷுடைய பிரைம் மினிஸ்டர் அவங்க வந்துட்டு இந்த ப்ரொடெஸ்டர்ஸ் எல்லாம் ரசகார் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ரசகர்ன்ற வார்த்தை அந்த போராட்டக்காரர்கள் மத்தியில பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்திருச்சு. இப்ப கூட இந்த போராட்டத்துல நீங்க டிவியில பாத்தீங்கன்னா அங்க ஸ்லோகன்ஸ் எல்லாம் என்னன்னா துயிக்கே அமிக்கே ரசக்கார் ரசக்கார் கே போலேச்சே சைரச்சார் அப்படின்னு நான் பெங்காலி மொழியில பேசுறேன். அவங்க பெங்காலி பேசுறாங்க. என்னன்னா துயிக்கே அமிக்கே நீ யாரு நான் யாரு ரசக்கார் ஆமா நம்ம எல்லாம் ரசக்கார் தான். கே போலேச்சே யாரு இதை சொல்றா இது சொல்றா சைரச்சார் யாரு ஆட்டோகிராட் தான் நம்மளை பார்த்து இப்படி பேசுறாங்க அப்படின்னு. சோ ஆட்டோகிராட்னா அவங்க சொல்றது ஷேக் ஹசீனா மேடத்தை. ஏன் இந்த ரசக்கர்ன்ற வார்த்தை இவங்களை இப்படி இது பண்ணிருச்சு? இவங்களுக்கு ஆமாமா நான் ரசக்கர் தான், ஆனா யாருன்னு சொல்றீங்க அதன்னு. இந்த ரசக்கர்ன்றதா என்னன்னா 1971 பங்களாதேஷ் வார் லிபரேஷன் வார் நடந்துச்சுல. அப்போ பாகிஸ்தானுடைய ஆர்மி அதாவது அப்ப வந்துட்டு இதை ஈஸ்ட் பாகிஸ்தான் சொல்லுவாங்க. அங்க இருந்து வெஸ்ட் பாகிஸ்தான்ல இருந்து வந்த ஆர்மி இவங்களெல்லாம் பிடிச்சு அடிச்சு நொறுக்கிக்கிட்டு இருந்த சமயம்.
அப்போ அவர்களுக்கு உதவியா இருந்தது பாத்தீங்கன்னா ஒரு பாராமிலிட்டரி ஆர்கனைசேஷன். அந்த பாராமிலிட்டரி ஒரு வாலண்டியர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு 50,000 பேர். அவங்களுடைய யூனிட் பேரு ரசகார். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கதான் யாரு இவங்க எல்லாம் பெங்காலிஸ் தான். ஆனா அவங்க வந்துட்டு வாலண்டியரா வெஸ்ட் பாகிஸ்தான் ஆர்மிக்கு சப்போர்ட் பண்ண ஆளுங்க. அந்த இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்காங்க போராட்டக்காரங்க, இந்த இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் இறப்பதற்கு காரணமா இருந்தது இந்த ரசகார்ன்ற அந்த பாராமிலிட்டரி யூனிட். அதுக்கப்புறம் அதை பேன் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், அது இல்லவே இல்லை இப்போ. ஆனா அந்த ரசகார்ன்ற வார்த்தை வந்துட்டு ரொம்ப கொந்தளிப்பு. யாரையாவது ரொம்ப திட்டணும்னா ரசகார் அப்படின்ட்டா பயங்கர கோவம் வந்துடும். நம்ம ஊர்ல கொஞ்சம் கொஞ்சம் ஈக்குவல் டெர்மினாலஜினா எட்டப்பான்னு தெரியுமா, நீ அவன் எட்டப்பாண்டான்னு, அதுதான் அந்த ரசகார். சோ இந்த அம்மா சும்மா இல்லாம இந்த போராட்டக்காரர்களை பார்த்து ரசகார்னு சொன்னாங்க. அது வந்து ரொம்ப எரிச்சல். என்ன ரசகார், நாங்க வந்து இந்த ரிசர்வேஷனுக்கு எதிராக, ரிசர்வேஷன் நான் மீண்டும் சொல்றது 30% ரிசர்வேஷன் தான் அவங்களுடைய டார்கெட். அதை எடுத்த உடனே இந்த 2018 அக்டோபர் ஆர்டருக்கு அப்புறம் பிரச்சனை இல்லாம போயிடுச்சு கவர்மெண்ட் ஆர்டர். ஆனா அதை கோர்ட் இப்ப திருப்பி பண்ண உடனே கவர்மெண்ட் மேல பாய ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன காரணம்னா கவர்மெண்ட் தான் இதுக்கு தீர்வு சொல்லணும்னு. அது வந்து இப்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து ஸ்டேட்டஸ் கோ கொடுத்துட்டாங்க. ஸ்டேட்டஸ் கோ, சுப்ரீம் கோர்ட் ஆஃப் பங்களாதேஷ். ஸ்டேட்டஸ் கோ இப்ப ஏற்கனவே இருக்கிற மாதிரி, அதாவது 2018 கவர்மெண்டோடைய ஆர்டர் செல்லும். அதாவது இந்த 30% கோட்டா கிளாஸ் 1க்கும் கிளாஸ் 2க்கும் கிடையாதுன்ற ஆர்டர் செல்லும். ஆனா இது 4 வாரத்துக்கு தான். சோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா பெர்மனண்டா கவர்மெண்ட் கொண்டு வரணும் அப்படின்றாங்க. ஏன் இவங்களுக்கு கவர்மெண்ட் மேல இவ்வளவு கோபம்? காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்துட்டு இது வெறும் இந்த ரிசர்வேஷன் இஷ்யூ கிடையாது. காரணம் என்னன்னா, ஷேக் ஹசீனா மேடம் தொடர்ந்து இப்ப பாத்தீங்கன்னா 3வது முறையாக பிரதமரா இருக்காங்க. மொத்தம் 4 முறை இருக்காங்க. 1996 ஆரம்பிச்சாங்க, திருப்பி 2009 இருந்து கண்டினியூஸா பிரைம் மினிஸ்டரா இருக்கிறாங்க. அவங்க பிரைம் மினிஸ்டரா இருந்தா என்ன பிரச்சனை? எலெக்ஷன்ல தானே ஜெயிக்கிறாங்க. பிரச்சனையே அங்கதான். அந்த எலெக்ஷன் வந்துட்டு நியாயமாவே நடக்கிறது இல்லைன்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். என்ன காரணம் பாத்தீங்கன்னா, இவங்க ஆட்சிக்கு வரும்போதே பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி பங்களாதேஷி நேஷனல் பார்ட்டி அப்படின்னு ஒண்ணு கட்சி இருக்கு. அந்த பிரைம் மினிஸ்டர் யாரா இருந்தாங்கன்னா பேகம் கலிதா ஜியா. அவங்க வந்துட்டு பிரைம் மினிஸ்டர் இருக்கும்போது இவங்க அவாமி லீக்ல இருந்து அந்த எலெக்ஷன் வரும்போது 1996 சொல்றேன், இவங்களுடைய கோரிக்கை என்னன்னா, இவங்களே பிரைம் மினிஸ்டரா இருக்கும்போது எலெக்ஷன் நடத்தினாங்கன்னா அது ஒழுங்கா இருக்காது. அதனால ஒரு நியூட்ரல் கவர்மெண்ட் வேணும். எலெக்ஷன் அப்போ ஒரு கேர்டேக்கர் கவர்மெண்ட், நியூட்ரல் கவர்மெண்ட் இருந்துச்சுன்னா நியாயமா எலெக்ஷன் நடக்கும் அப்படின்னாங்க. சோ இதனால பேகம் கலிதா ஜியா அவங்க ரிசைன் பண்ணிட்டு நியூட்ரல் கவர்மெண்ட் வச்சப்புறம் அதுதான் எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணிச்சு. எப்போ? 1996. அதுக்கப்புறம் நம்மளுடைய இப்ப இருக்கிற ஷேக் ஹசீனா மேடம் எலெக்ட் ஆறாங்க, பிரைம் மினிஸ்டரா இருக்காங்க. மீண்டும் 2001 என்னமோ தோத்துறாங்க. 2009 இவங்க வந்ததுக்கு அப்புறம் இப்ப கேட்கறாங்க நியூட்ரல் கவர்மெண்ட் வைங்கன்றாங்க. ஆனா அதை அவங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்க. யாரு? ஷேக் ஹசீனா மேடம். இப்ப அதனால என்ன பண்றாங்க, பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி கண்டெஸ்ட் பண்றது இல்ல. ஏன்னா இவங்க நியூட்ரலா வச்சாதானே இது பண்ண முடியும். இல்லைன்னா எல்லா பூத் கேப்சர் பண்றாங்க, எல்லாம் அவங்களுடைய ஆளுங்களே வச்சுக்கிறாங்க. நியாயமா எலெக்ஷன் நடக்கலன்னு. கடைசியா நடந்த எலெக்ஷனும், அதாவது இந்த ஜனவரி நடந்த எலெக்ஷன்லயும் பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி கண்டெஸ்டே பண்ணல. என்ன காரணம்னா அவங்க சொன்னாங்க இண்டிபெண்டா ஒரு நியூட்ரல் கேர்டேக்கர் கவர்மெண்ட் இருக்கணும், அவங்க தான் எலெக்ஷனை நடத்தணும் அப்படின்னு. ஆனா இப்ப ஆளுகின்ற அரசு வந்து அதை ஒத்துக்கவே இல்லை. அதெல்லாம் இல்ல அப்படின்னு. சோ அதனால இன்டர்நேஷனல் லெவல்ல பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க வந்துட்டு இவங்களுடைய அவாமி லீக் கட்சியில இருந்து பார்ட்டியில இருந்து யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவா, யாரெல்லாம் எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணுவான்னு லிஸ்ட் அனுப்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் டிக்கெட் கொடுக்கலையோ அவங்கள என்கரேஜ் பண்ணுவாங்க, நீங்களே கண்டெஸ்ட் பண்ணுங்க, அப்போசிஷன் கேண்டிடேட்டா இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டான்னு. சோ ஒரு பேருக்கு ஒரு எலெக்ஷன் பாத்தீங்கன்னா 30% ஆளுங்க கூட ஓட்டு போட வரதே கிடையாது. சோ ஒரு பேருக்கு ஒரு எலெக்ஷனை வச்சுட்டு ஒரு ஆட்டோகிராட்டிக் கவர்மெண்ட்டை தான் இவர்கள் நடத்துறாங்க அப்படின்றது பெரும்பாலான மக்களுடைய இது. சோ அதனாலதான் அவங்களுக்குள்ள அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கு. அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனுடைய வெளிப்பாடு தான் இப்போ நடந்துகிட்டு இருக்க போராட்டம். இது வந்துட்டு இந்த ரிசர்வேஷன் அந்த கோர், அதாவது 30% அவாமி லீக் ஆளுங்களுக்கு தான் போகுன்றது ஒரு இஷ்யூவா இருந்தாலும் இவ்வளவு பெரிய போராட்டத்தை ஷேக் ஹசீனா மேடம் 2009 இருந்து இன்ன வரைக்கும் பார்க்கல. இப்ப பாத்தீங்கன்னா ஜெயிலாம் உடைச்சி ரொம்ப மோச கட்டத்துல இருக்கு பங்களாதேஷ். இதற்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்க அப்சர்வ் பண்ணியிருந்தீங்கன்னா பங்களாதேஷ்ல பாத்தீங்கன்னா ஆன்டி இந்தியா ப்ரொடெஸ்ட் நடந்துகிட்டு இருந்துச்சு. அதாவது பாய்காட் இந்தியா அப்படின்னு.
ஏன் பாய்காட் இந்தியானா காரணம் என்னன்னா இப்ப இருக்கிற இந்த அவாமி லீக் மீண்டும் ஆட்சியில தங்கிக்கிட்டு இருக்காங்க. இதற்கு காரணமே வந்துட்டு இந்தியாவுடைய சப்போர்ட் இல்லாம அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. உண்மையை சொல்லணும்னா அதுல கொஞ்சம் உண்மையும் இருக்கலாம் அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா யூஎஸ் போன்ற கண்ட்ரீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க வந்துட்டு நியூட்ரல் கவர்மெண்ட்டை கொண்டு வரணும், கேர்டேக்கர் கவர்மெண்ட்டை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு கேர்டேக்கர் கவர்மெண்ட்டை வச்சுட்டு எலெக்ஷன் வச்சா ஈக்குவலா இருக்கும், இல்லைன்னா ரூலிங் பார்ட்டியை வச்சு எலெக்ஷன் வச்சா அவங்க வந்துட்டு நிறைய பிரச்சனைகள் வரும், ஒழுங்கான இண்டிபெண்டா ஒரு இம்பார்ஷியலா எல்லாரையும் ஓட்டு போட முடியாதுன்னு. ஆனா நம்ம நாட்டு அரசு அது ரொம்ப தெளிவா நம்ம டிப்ளமேசியில நிறைய இடத்துல வந்துச்சு, நம்ம அதை சப்போர்ட் பண்ணல. யூஎஸ் ஸ்டாண்ட நம்ம பங்களாதேஷோடைய ஷேக் ஹசீனா மேடத்தோடைய ஸ்டாண்டை தான் சப்போர்ட் பண்ணோம். அதற்கு காரணம் என்னன்னா 1971 நம்ம தான், அப்ப இந்திரா காந்தி அம்மையார் தான் நம்ம நாட்டு பிரதமரா இருந்தாங்க. சோ அந்த டைம்ல தான் நம்மளுடைய சப்போர்ட்னால தான் நம்ம தான் கடைசியில போயிட்டு அந்த ஈஸ்ட் பாகிஸ்தான் லிபரேஷனுக்கே காரணம். சோ நமக்கும் அவாமி லீக்கும் ஒரு நல்ல நெருக்கம். சோ பைலேட்டரல் ரிலேஷன் நல்லா இருக்கும் அப்படின்ற காரணத்தினாலதான் நம்ம பண்றோம். இருந்தாலும் லாங் ரன்ல அது மிகப்பெரிய பிரச்சனையா முடியும். என்ன காரணம்? இந்த மாதிரிதான் நம்ம மால்டீவ்ஸ்ல போயிட்டு தேவையில்லாம ஒரு கட்சியை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். கடைசியில இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதே பாய்காட் இந்தியா மாதிரி இந்தியா அவுட் கேம்பெயின் அப்படின்னு ஒண்ணு வச்சு கடைசியில இன்னைக்கு இந்தியா அங்க ஒண்ணுமே, நம்ம சீனா தான் இப்ப மொத்தத்துக்கு மொத்தம் அங்க இருக்கு. சோ இதே மாதிரி பங்களாதேஷும் அவாமி லீக் தோத்தால் அதுக்கு அடுத்தது நம்மள ரொம்ப இதாயிடக்கூடாது, சைட்லைன். சோ எப்பயுமே நம்ம ரெண்டு கட்சியும் என்கேஜ் பண்றது நல்லது. சரி, எது எப்படியோ இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் தொடர்ந்து இந்த அம்மா ஆட்சியை விட்டு வெளியிலேயே அனுப்ப முடியலையே, அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் இன்னைக்கு இப்படி வெளிப்படுது. இப்போ யாரெல்லாம் இது போராடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ். வெறும் கவர்மெண்ட் காலேஜ்ல ஆரம்பிச்சது பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ்லாம் சேர்ந்துட்டாங்க. அதற்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ் சேர்ந்துட்டாங்க. அதுக்கப்புறம் கார்டியன்ஸ், பேரண்ட்ஸ் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சிட்டாங்க. அது இல்லாம பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி பிஎன்பி, அந்த பேகம் கலிதா ஜியா மேடம், இப்ப அவங்க பையன் தான் நடத்துறது, கட்சி தலைவரா இருக்காங்க. அவர் வந்து எக்ஸைல்ல இருக்காரு, வெளியூர்ல. இங்க வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அவரும் சொல்லியிருக்காரு, குழந்தைகளை போட்டு இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, எல்லா மக்களும் தெருவுக்கு வரணும். சோ இது எல்லாம் இப்ப அப்போசிஷன் பார்ட்டிஸும் இது பண்றாங்க. மொத்தத்துல பாத்தீங்கன்னா பங்களாதேஷ்ல எல்லா இடத்துலயும் ஊரடங்கு இருக்கு. அங்க பயங்கர போராட்டங்கள், நிறைய பேரை கொண்டு, அதாவது 100க்கும் மேற்பட்ட அபிஷியல் ஃபிகர்ஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை கொண்டுட்டாங்க. இந்த போராட்டக்காரர்கள் சைடு என்ன பண்றாங்க, அவங்களும் சும்மா இல்ல, பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஈக்குவலண்டான நம்ம தூர்தர்ஷன் மாதிரி இருக்கிற அவங்களுடைய நேஷனல் சேனலை எரிச்சிட்டாங்க. அதற்கு அடுத்தது ஜெயில உடைச்சி அங்க உள்ள இன்மேட்ஸ் எல்லாம் வெளியில வந்துட்டாங்க. சோ ஒரு லா அண்ட் ஆர்டர்ன்றது ஒண்ணுமே இல்லாம இருக்கு. சோ இப்ப கவர்மெண்ட் சைட்ல இருந்து வாங்க பேச்சுவார்த்தைக்கு வாங்க அப்படின்றாங்க, கேட்டிருக்காங்க. ஆனா ஸ்டூடெண்ட்ஸ் தரப்புல இருந்து இப்ப வந்து பேச்சுவார்த்தை எல்லாம் முடியாது, ஏன்னா கொன்று குவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை வச்சு நாங்க எப்படி பேச்சுவார்த்தை பண்றது? முன்ன என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, இந்த ரிசர்வேஷன் அப்படிதானே இந்த போராட்டம் ஆரம்பிச்சது. இப்ப வந்துட்டு இல்ல ஷேக் ஹசீனா மேடம் உடனடியா ரிசைன் பண்ணணும், இப்ப ரிசைன் பண்ணணும். சோ சைரச்சார் வர ஆரம்பிச்சிருச்சு. சைரச்சார்னா ஆட்டோகிராட். இந்த ஆட்டோகிராட்டுக்கு பின்னாடி காரணமே இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன். இத்தனை காலம் அவங்கள ஜெயிக்க முடியலன்னா என்னன்னா, அது நியாயமான எலெக்ஷன் நாங்க நடக்கிறது இல்லைன்னு. சரி, நம்ம நாடு என்ன பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. சோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வெளியேற ஆரம்பிச்சிட்டாங்க, பத்திரமா வந்துகிட்டு இருக்காங்க. வெளியில மேகாலயா சைடு வந்திருக்காங்க, அதுக்கப்புறம் கல்கட்டா சைடு வர ஆரம்பிச்சிட்டாங்க. பிளைட்ஸ் எல்லாம் ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கு. அது இல்லாம நேபாள், பூட்டான் அந்த கண்ட்ரிஸும் நம்மளை அப்ரோச் பண்ணி சோ நம்ம வழியா டிரான்சிட்ல அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வெளியில போயிட்டு இருக்காங்க. ஆனாலும் பல்லாயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் அங்க இருக்கிறாங்க. இந்த பிரச்சனை எப்படி போக போகுதுன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், இதோட ஃப்ரஸ்ட்ரேஷன் எப்படின்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மேலும் பின்னாளில் வெளிப்படலாம். ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அந்த பாய்காட் இந்தியான்றது. சோ உடனடியா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எப்படியா பீஸ்ஃபுல்லா மிச்சம் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸையும் பத்திரமா வெளியில கொண்டு வந்துட்டா நல்லது. ஏன்னா என்னை பொறுத்தவரை இந்த போராட்டம் லேஸ்ல முடிய போறதுல இன்னும் சில நாட்கள் தொடர்தான் போகுது. இப்போ யூஎஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யூஎஸ் இனிஷியலா வந்துட்டு ப்ரொடெஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி ப்ரொடெஸ்டர்ஸ், இன்னொன்னு இவங்க என்ன பண்றாங்கன்னா, அவாமி லீக் கட்சியில இந்த ப்ரொடெஸ்ட் வெடிக்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, ஒண்ணு அந்த ரசக்கார், இன்னொன்னு
சாத்திர லீக் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன்ல இன்னொன்னு இருக்கு. அந்த சாத்திர லீக் என்னன்னா அவாமி லீக் கட்சியோடைய ஸ்டூடெண்ட்ஸ். சோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இந்த ஸ்டூடெண்ட்ஸை அடிச்சு நொறுக்குறாங்க. சோ அது இவங்க மேலும் கோபப்படுத்திருக்கு. இந்த சாத்திர லீக்ன்றது உங்க பார்ட்டி, அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்னால உங்க பார்ட்டி ஒர்க்கர்ஸ் மாதிரி அப்படின்னு. சோ அந்த டைம்ல எல்லாம் யூஎஸ்ஆ இருக்கட்டும், யூஎன் செக்ரட்டரி ஜெனரல் எல்லாருமே வந்துட்டு கவர்மெண்ட்டை நீங்க இந்த மாதிரி பீஸ்ஃபுல்லா ப்ரொடெஸ்ட் பண்ண அலோவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே சமயத்துல நேற்று இந்த தூர்தர்ஷன் இதெல்லாம் இவங்க இப்ப போராட்டக்காரர்கள் இது நொறுக்கிய பிறகு இல்ல பீஸ்ஃபுல்லா இருக்கணும் ப்ரொடெஸ்ட் அப்படின்னு இருக்காங்க. யூரோப்பியன் யூனியனா இருக்கட்டும், யூஎஸ்ஆ இருக்கட்டும், யூகேவா இருக்கட்டும், சோ யூஎன் செக்ரட்டரி ஜெனரல் எல்லாருமே வந்துட்டு இப்ப பீஸ்ஃபுல்லா இருக்கணும் ப்ரொடெஸ்ட், அதே சமயத்துல கவர்மெண்ட் ஒழுங்கா ஹேண்டில் பண்ணல அப்படின்னு தான் ஃபீல் பண்றாங்க. சோ இப்ப பங்களாதேஷ் கவர்மெண்ட் மேல மேலும் மேலும் பிரஷர் வரப்போது. அந்த அம்மா வந்துட்டு ஓரளவு நம்ம எப்படியோ ஒரு கவர்மெண்ட் நம்மளே பிரைம் மினிஸ்டரா கடைசி வரைக்கும் இருந்துடலாம் அப்படின்னு இருக்கிறதுக்கு மிகப்பெரிய நெருக்கடியில தான் இப்ப இருக்கிறாங்க. இது லேசா முடிய போறதில்ல. ஏன்னா பங்களாதேஷை பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொன்ன ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அந்த காலத்துல இருந்தே அவங்க அந்த ப்ரொடெஸ்ட் வந்து எப்பயுமே அவங்க சக்சஸ் வர வரைக்கும் விட மாட்டாங்க. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க கமெண்ட்ஸ்ல எழுதுங்க, நான் கிளாரிஃபை பண்றேன். உங்களை பொறுத்தவரை யார் செய்வது சரி, ஸ்டூடெண்ட்ஸா கவர்மெண்டா எதுவோ அதையும் உங்க வியூஸையும் கமெண்ட்ஸ்ல எழுதுங்க. தொடர்ந்து இந்த சேனல் மூலமா சந்திப்போம். நன்றி, வணக்கம்.